மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பிங்க் சிட்டி ப்ளூ சிட்டி அமைக்கப்பட்டிருப்பது போல அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்துள்ள அனைத்து கடைகளுக்கும் காவி வண்ணம் அடிக்கப்பட்டு ஒரே மாதிரியான பெயர் பலகைகள் வைக்கப்பட்டு அழகாக காட்சி தருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். ஒரே மாதிரியான காவி வண்ணம் அடிக்கப்பட்டிருக்கு, அதே போல ஒரே மாதிரியான பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம். தற்போது நாம் அயோத்தி ராமர் கோவிலுடைய மிக அருகிலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 300 மீட்டர் தூரத்திலே தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடைகள், அதாவது ராமர் கோவில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுற்று வட்டாரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் காவி நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ராஜஸ்தானுக்கு சென்றால் பார்க்கலாம், அங்க இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் முழுவதும் பிங்க் சிட்டி இருக்கும். அதே போல ஜோத்பூர் சென்றால் ப்ளூ சிட்டி பார்க்கலாம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடைகள், வீடுகள் என அனைத்தும் ஒரே மாதிரியாக அந்த வண்ணங்கள் அடிக்கப்பட்டு அவை காட்சி தரும். அதுபோல ராமர் கோவிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் ஒரே மாதிரியாக காவி நிறம் அடிக்கப்பட்டு இந்த கடைகள் அழகாக காட்சி தருகிறது. அதே போல இந்த கடைகளினுடைய பெயர் பலகைகளும் கூட ஒரே மாதிரியாகத்தான் பெயர் பலகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எழுத்துக்களுடைய வடிவம், பெயர் பலகையினுடைய நிறம் போன்றவையெல்லாம் ஒரே மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில அரசு இதனை இந்த சிறப்பு ஏற்பாட்டினை செய்திருக்கின்றது. அதாவது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், கோவிலினுடைய நிறம் என்பது காவி நிறத்திலே இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம், கடைகள், விற்பனைக்காக இருக்கக்கூடிய அந்த மற்ற விஷயங்கள் என அனைத்து இடங்களுமே ஒரே மாதிரியாக தெய்வ பக்தியோடு வரக்கூடியவர்களுக்கு அந்த நிறத்திலே காட்சியளிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிங்க் சிட்டி உருவாக்கப்பட்டதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது 1876ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணி இந்தியாவிற்கு, குறிப்பாக ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு வந்தபோது அங்கே இருந்த உள்ளூரில் இருந்து ஆட்சி செய்த அரசர் அவரை வரவேற்கக்கூடிய விதமாக அந்த பிங்க் நிறத்தை ஏற்பாடு செய்து பிங்க் சிட்டி உருவாக்கி இருந்தார். அதுபோல ராம ஜென்ம பூமியிலே நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சிறப்பு வைபவ நிகழ்ச்சி, ராமர் சிலை நிறுவப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இனி அருகில் இருக்கக்கூடிய மற்ற கடைகள், வீடுகள் போன்றவை எல்லாம் கூட இதே போன்ற ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் கலர் கோட், ஒரே மாதிரியான நிறத்திற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அயோத்தியை பொறுத்தவரையிலே பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் வந்து செல்வதற்கு உத்தரப்பிரதேச அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. 100 மீட்டருக்கு ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் வரக்கூடிய பக்தர்கள் நல்லபடியாக ராமரை தரிசித்துவிட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அயோத்தியில் ராமர் சிலை இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே நாம் இருக்கின்றோம். இந்த இடம் முழுவதும் ஒரு தெய்வீக பக்தி மயத்தோடு, ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தோடு பக்தர்கள் வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.